பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். எரேமியா 32 அதிகாரம் 27 வசனம். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன, மகனே மகளே, என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் உன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லம்மா. என்னால எல்லா அதிசயமான காரியங்களும் உன் வாழ்க்கையில செய்ய முடியும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்ட்டு. தேவனால எல்லா காரியத்தையும் என் வாழ்க்கையில செய்ய முடியும். என் அறிவுக்கு ஏற்ற காரியத்தையும் செய்ய முடியும். என் அறிவுக்கு எட்டாத நான் நினைச்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய காரியங்கள் கூட ஏசப்பாவால என் வாழ்க்கையில செய்ய முடியும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க 2 வருஷமும் அவங்க கணவருக்காக ஜெபிச்சுன்னு இருக்காங்க. விசுவாசமா ஜெபிக்கிறாங்க. அவங்க கணவர் ரட்சிக்கப்படலைங்க. ஏன் தெரியுங்களா? எந்த ஆத்மா அவங்க ரட்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆத்மா குஷ்டு வந்துச்சுன்னா அந்த ஆத்மா கிட்ட சண்டை போடுறது, அந்த ஆத்மா கெட்ட வார்த்தை பேசினா இவங்களும் கெட்ட வார்த்தை பேசி அவங்களை திட்டுறது, சபிக்கிறது. எந்த ஆத்மா ரட்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே ஆத்மா இவங்க சபிக்கிறதுனால எப்படிங்க அங்க ரட்சிப்பு நடக்கும், எப்படிங்க அதிசயம் நடக்கும்? அதே போல தாங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆவியின் பிரகாரமா வாழாம ஏன் மாம்சத்தின் பிரகாரமா வாழ்ற? நீ விசுவாசமா இருக்க, ஜெபிக்கிற, உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும்னு நினைக்கிற மகனே மகளே, ஆனா நீ ஆவியின் பிரகாரமா நீ வாழ்ந்தா மட்டும்தான் உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க ஆவியின் பிரகாரமா வாழ்ந்து பாருங்களேன், உங்க அறிவுக்கே எட்டாத அதிசயமான காரியங்களை நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. ஏசப்பாவுல நீங்க நினைக்கிற காரியத்தையும் செய்ய முடியும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அதிசயமான காரியங்களை கூட உங்க வாழ்க்கையில அவரால் செய்ய முடியுங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்கிற வசனங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.